போட்டித் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, தினம் 5 கணிதத்துல 68வது வீடியோ பார்க்க போறோம். வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா 2 டைமென்ஷன்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். ஒரு அருமையான கொஸ்டின், ரொம்பவே முக்கியமான கொஸ்டினும் கூட. இது எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா கூட இருக்கு. ஓகேங்களா? என்ன சார் கொஸ்டின் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு நிறைய கேட்டிருப்பீங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. 14 அலகுகள், அதாவது இந்த இடத்துல ஏதோ ஒரு யூனிட் வச்சுக்கோங்க, மீட்டரா வச்சுக்கோங்க, சென்டிமீட்டரா வச்சுக்கோங்க, டெசிமீட்டரா கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. பக்க அளவுகள் உள்ள ஒரு சதுரத்தில் இருந்து, அப்போ ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஸ்கொயருக்கு 4 சைடுமே சேம். அப்ப இங்கேயும் 14 14 14 14 சைட கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள மிகப்பெரிய வட்டத்தை வெட்டி எடுத்தால், அப்போ இதுல எக்ஸாக்டா நம்ம சர்க்கிளை வெட்டி எடுத்தோம்னா நம்ம எந்த ஷேப்ல சர்க்கிளை வெட்டி எடுக்க முடியும்? ஒரு 14 சென்டிமீட்டர் சர்க்கிள் தான் ரேடியஸ் இருக்கு, டயமீட்டர் இருக்க சர்க்கிளை தான் நம்மளால வெட்டி எடுக்க முடியும். ஓகேங்களா? இது 14 சென்டிமீட்டர் ரேடியஸ். டயமீட்டருங்கிறது ரேடியஸ்ல பாதி. ரேடியஸ்ல பாதிங்கிறது ஒண்ணு இல்லை, அந்த 14ல பாதி தான் ரேடியஸா இருக்க போது. 7 சென்டிமீட்டருங்கிறது நமக்கான ஆரம், ரேடியஸா இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, மீதமுள்ள பகுதியின் பரப்பளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. மீதியுள்ள அளவுன்றது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை, இந்த எம்டி போர்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இந்த போர்ஷனோட ஏரியா என்ன அப்படின்றதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சர்க்கிள் ரொம்பவே மோசமா தான் இருக்கு. எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும், கரெக்டுங்களா? நமக்கு சதுரத்தோட ஏரியாக்கான ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர், கரெக்டுங்களா? அதுல இருந்து என்ன பண்ணிடலாம், வட்டத்தோட ஏரியாவை மைனஸ் பண்ணிடலாம். வட்டத்தோட ஏரியாவை மைனஸ் பண்ணா நமக்கு பேலன்ஸ் இருக்க போர்ஷனோட ஏரியா வந்து என்னன்னு தெரிஞ்சிடும். சர்க்கிளோட பக்கம்ங்கிறது 14 கொடுத்துருக்காங்க. 14ஓட ஸ்கொயர் வேல்யூ அப்ப என்ன கிடைக்க போகுது? 196 கிடைக்க போகுது. மைனஸ் பையோட வேல்யூ பாத்தீங்கன்னா 22/7. இப்ப 22/7. ரேடியஸ் பாத்தீங்கன்னா நம்ம 7 சென்டிமீட்டர்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். ஏன்னா டயாமீட்டர்ல பாதி தான் ரேடியஸ். டயாமீட்டருங்கிறது 14, அப்ப ரேடியஸ்ங்கிறது அதுல பாதி 7. அப்ப 7 × 7, 7 கட் பண்ணி விட்டுறேன். 22ஐயும் 7 மல்டிப்ளை பண்றோம். 7 14, 20 × 7 140, 2 × 7 14, ஆட் பண்ணும்போது 154. அதாவது 22 7ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 154 கிடைச்சிருக்கு. 196ல இருந்து 154 மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ப்ளூ ஷேடட் போர்ஷன், அதாவது சதுரத்தை வெட்டி எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் இருக்க போர்ஷனோட ஏரியா கிடைச்சிரும். 6ல இருந்து 4 மைனஸ் பண்ணா 2, 9ல இருந்து 5 மைனஸ் பண்ணா 4. அப்ப 42 யூனிட் அப்படின்றதா, சதுர யூனிட் அப்படின்றதா, சாரி 42 சதுர யூனிட் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 42 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்றதா ஆன்சர். ஓகேங்களா? சதுரத்தோட ஏரியால இருந்து வட்டத்தோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா பேலன்ஸ் இருக்க போர்ஷனோட ஏரியா கிடைச்சிடும். ரொம்பவே சிம்பிள் தான், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். ஓகேங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கான இரண்டாவது சம் பார்த்துருங்க. நமக்கான செகண்ட் சம் பாத்தீங்கன்னா 3 டைமென்ஷன்ல கியூப் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு கனசதுர வடிவ தொட்டி இருக்கு, அதோட கெப்பாசிட்டி, அது அந்த தொட்டியில எவ்வளவு தண்ணி இருக்குன்னா 64,000 லிட்டர் தண்ணி வந்து சேமிச்சு வைக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த தொட்டியோட பக்க அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஏரியா, சாரி வால்யூம் வந்து லிட்டர்ல கொடுத்துட்டாங்கனாலே என்ன பண்றீங்கன்னா அந்த 3 0 கட் பண்ணி விட்டுருங்க. லிட்டர்ல கொடுத்துட்டாங்கன்னா 3 0 கட் பண்ணி விட்டு இந்த பேலன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, இந்த 64, அதுக்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா நமக்கு சைடு என்னன்னு தெரிஞ்சிடும், பக்க அளவு என்னன்றது தெரிஞ்சிடும். இன் மீட்டர்ல தான் கிடைக்கும். லிட்டர்ல கொடுத்தாங்கன்னா நமக்கு ஆன்சர் எப்பயுமே மீட்டர்ல தான் கிடைக்கும். 4 கியூபோட வேல்யூ தான் 64. ஸோ கியூபும் கியூப் ரூட்டும் கேன்சல் ஆயிட்டு பேலன்ஸ் நமக்கு 4 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த கனசதுரத்தோட பக்க அளவு பாத்தீங்கன்னா 4 மீட்டர் என்பதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதே கொஸ்டின் நான் உங்ககிட்ட எப்படி கேட்கறேன்னா ரொம்பவே சிம்பிள். 1,25,000 மாத்திக்கிறேன். இதே கொஸ்டின் 1,25,000 போட்டுறேன். ஓகேங்களா? 1,25,000 லிட்டர்ல லிட்டர் கெப்பாசிட்டி இருக்க டேங்கோட சைடு என்ன வரப்போகுது அப்படின்றத உங்களுக்கான கொஸ்டின். ரொம்பவே சிம்பிள் தான். இதே மாதிரி எப்படி சால்வ் பண்ணுமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிருங்க. இது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டினா தான் இருக்கு. ஓகேங்களா? நமக்கான அடுத்த கொஸ்டின் பாத்துருங்களா? தேர்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏஜஸ் அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஏபின்ற 2 பேர் இருக்காங்க, அவங்களோட பிரசன்ட் ஏஜோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க. பிரசன்ட் ஏஜோட ரேஷியோங்கிறது 4:5 கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஆஃப்டர், 5 வருடங்களுக்கு பிறகு அவங்களோட வயசு விகிதம் எவ்வளவு இருக்கு? 5:6 இருக்கு. அவங்களோட பிரசன்டேஜோட கூடுதல் சம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்பவே சிம்பிள். பிரசன்ட் ஏஜை வந்து நான் ஒரு காமன் நம்பரால மல்டிப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். பிரசன்டேஜை, ஏவோட பிரசன்டேஜ், ஏவோட தற்போதைய வயது பாத்தீங்கன்னா 4x. ஏன் சார் அப்படி எடுக்கிறீங்கன்னா, நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவரோட ஏவோட வயசு 40, பியோட வயசு 50 இருக்கு. இதை வந்து நான் ரேஷியோக்கு மாத்தணும்னா ஏதாவது டிவைட் பண்ண ஒரு காமன் நம்பரான
10ஆல டிவைட் பண்றப்போ 4:5 கிடைச்சிருக்கும். இந்த காமன் நம்பர் வந்து நமக்கு என்னன்னு தெரியாதன்றனாலதான் நான் எக்ஸால மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அந்த காமன் நம்பருங்கிறது எக்ஸ். அப்ப ஏவோட வயசு வந்து 4x, பியோட வயசு வந்து 5x. ரேஷியோல கொடுத்திருந்தாலும் டிவிஷன்ல கொடுத்திருந்தாலும் ரெண்டுமே சேம் தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 5 வருடங்களுக்கு பிறகு, அதாவது ஏவோட வயசு 5 வயசு கூடி இருக்கும், பியோட வயசும் 5 வயசு கூடி இருக்கும். அதாவது இப்போ எனக்கு ஒரு 25 வயசுனா 5 வருஷத்துக்கு அப்புறம் என் வயசு என்னவா இருக்கும், 30 வயசா இருக்கும். அப்போ இப்போ ஏவோட வயசு 4x இருக்கு, 5 வருஷம் கழித்து பாத்தீங்கன்னா 4x + 5 இருக்கும். பியோட வயசு 5 வருஷம் போறப்போ 5x + 5 இருக்கும். அப்ப ரேஷியோ எப்படி மாறிடுது, 5/6 மாறிடுது. இதுல இருந்து நான் வந்து அந்த காமன் டேர்ம் எக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறேன். ஸோ கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 4x + 5 ஈக்குவல் டு 5 × 5x + 5. அப்படியே உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. 6 × 4 24x + 6 × 5 30 ஈக்குவல் டு 5 × 5 25x + 5 × 5 25. இங்க இருக்க 24x ஈக்குவல் டு அந்த சைடும், அங்க இருக்க 25 ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ 25xல இருந்து 24x மைனஸ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ன்றது கிடைக்கும். அதே மாதிரி 30ல இருந்து 25 மைனஸ் பண்ணணும், 30ல இருந்து 25 மைனஸ் பண்ணணும். அப்ப எக்ஸ் ஈக்குவல் டு 5ன்றது கிடைக்கும். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ரெண்டு பேர்த்தோட தற்போதைய வயதின் கூடுதல். தற்போதைய வயதுங்கிறது 4x 5x எடுத்திருக்கோம். ஸோ எக்ஸுக்கு பதில் 5 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. அப்ப ஏவோட வயசு எவ்வளவா இருக்கும், 4 × 5 20. பியோட வயசு என்ன எடுத்திருக்கோம், 5x எடுத்திருக்கோம். 5xக்கு பதில் 5 சப்ஸ்டிட் பண்ணிருங்க. 5 × 5 25. ரெண்டுத்தையும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது, ஏவோட தற்போதைய வயதும் பியோட தற்போதைய வயதும் கூட்டும் போது நமக்கு 45ன்றது கிடைக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன, 45 என்பதே சரியான விடை. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிளான சம் தான். இதே டைப்ல தான் நம்ம ஏகப்பட்ட சம்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப ஏஜஸ்ங்கிறது இதே ஃபார்மேட்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. 68 வீடியோவும் பார்த்தவங்களுக்கு ஏஜஸ் இதே மாடல்ல தான் வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கான 4th சம் பாருங்களேன். நமக்கான 4th சம் பாத்தீங்கன்னா சராசரி அப்படின்ற டாபிக்ல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 5 எண்களின் சராசரி 180. இதை நான் வந்து கூடுதலா மாத்திக்கிறேன். கூடுதலா மாத்தணும்னா என்ன சார் பண்ணணும்னா, ஒண்ணுமே பண்ண தேவையில்ல, நம்பரையும் ஆவரேஜையும் மல்டிப்ளை பண்ணிருங்க. 5 × 180. இதுல இருந்து என்ன சொல்றாங்க, ஒரு எண்ணை நீக்கினால் ஒரு நம்பரை கழிக்க சொல்றாங்க. அப்போ மொத்தம் நமக்கு 5 நம்பர் இருந்துச்சு, அதுல இருந்து ஒரு நம்பர் கழிச்சுட்டா நமக்கு டோட்டல் நம்பர்ஸ் என்ன ஆயிரும், 4ன்னு மாறிடும். அப்போ ஆவரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சம் டிவைடட் பை நம்பர்ஸ் அப்படின்றதான் நமக்கான ஆவரேஜுக்கான ஃபார்முலா. மேல இருக்கிற சம்மு, கீழே இருக்கிற நம்பரு. அப்ப நமக்கு எவ்வளவு ஆவரேஜ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 155ன்றது ஆவரேஜா மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. மாறுறப்போ நீக்கப்பட்ட எண் எக்ஸ்க்ளூடட் நம்பர் ஆர் ரிமூவ்டு நம்பர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த ரிமூவ்டு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சா நமக்கான ஆன்சர் வந்து கிடைச்சிரும். ஓகேங்களா, அப்போ 180 5ஆல மல்டிப்ளை பண்ணும், 0 5ஆல மல்டிப்ளை பண்ணா 0, 5 × 8 40க்கு 0 பேலன்ஸ் 4, 1 × 5 5, 5 + 4 9 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்க டிவிஷன்ல இருக்கனால ஈக்குவல் டு ஆன்சர் போகும்போது மல்டிப்ளிகேஷன்ல பண்ணிடலாம். 155 4ஆல மல்டிப்ளை பண்ணணும். நான் என்ன பண்றேன், 100 + 50 + 5ன்னு பிரிச்சுக்கிறேன். இதை நான் 4ஆல மல்டிப்ளை பண்றேன். 100 × 5 400, 5 × 4 20, ஸோ 200, 5 × 4 20, ஆட் பண்ணோம்னா 620ன்னு கிடைக்கும். ஸோ 155 4ஆல மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 620ன்றது கிடைக்குது. இங்க இருக்க -x ஈக்குவல் டு அந்த சைடும் 620 இந்த சைடும் கொண்டு வந்தா என்ன கிடைக்கும், 900 - 620 அப்படின்றது கிடைக்கும், which is equal to x. xங்கிறது நமக்கு நீக்கப்பட்ட எண், அதாவது எக்ஸ்க்ளூட் ஆர் ரிமூவ்டு நம்பருங்கிறது அதான் கேட்டிருக்காங்க. அப்ப 9000ல இருந்து 900ல இருந்து 620 மைனஸ் பண்ணும்போது 280 அப்படின்றது கிடைக்கும். ஸோ எக்ஸ்க்ளூடட் நம்பருங்கிறது என்ன, 280 அப்படின்றதா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, நமக்கான அடுத்த சம் பார்த்துருங்களா. நமக்கான கடைசி சம் பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி தனி வட்டியோட வித்தியாசத்துல இருந்து கொண்டு வந்திருக்கோம். என்ன கொடுத்திருக்காங்க, ரூபாய் 15,000க்கு 6% வட்டி வீதத்தில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். கூட்டு வட்டி தனி வட்டி வித்தியாசம் கேட்டாங்கனாலே ஃபர்ஸ்ட் அசலை எழுதிருங்க. அசல் எவ்வளோ, 15,000 கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க எத்தனை வருஷம்னு பாருங்க, 2 வருஷம் கொடுத்துருக்காங்களா. நமக்கு டிஃபரன்ஸ் கேட்கும் போது 2 வருஷம்னா 2 டைம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மல்டிப்ளை பண்ணிருங்க. 6 × 6, 2 வருஷம்னால n வந்து 2 இயர்ஸா இருக்கனால 2 டைம் நான் 100ஆல டிவைட் பண்ணிடுறேன். 100 × 100.
ஸோ 3 0க்கு 3 0 கட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா, 3 0க்கு 3 0 கட் பண்ணி விட்டுறேன். 5ஆல் அடிக்கிறேன். 3 × 5 15, 2 × 5 10, 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 3 × 2 6. அப்ப 3 × 3 × 6 மல்டிப்ளை பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 3 × 3 9, 9 × 6 54. அப்ப கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் எவ்வளவு கிடைச்சிருக்கு? 54 என்பது கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இவ்வளவுதாங்க இன்னைக்கான 5 சம். இது வரைக்கும் நம்ம 68 வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்க 1ல இருந்து 68 வரைக்கும் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா 68 5னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சார் இந்த பிடிஎஃப் வந்து எனக்கு வேணும்னா நீங்க மேக்ஸ் வித் எம்எம்கே டெலிகிராம் பேஜ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த டெலிகிராம் பேஜ்ல வந்து இந்த பிடிஎஃப் வந்து நாங்க அப்லோட் பண்ணி விட்டுறோம். முக்கியமா மேக்ஸ் வித் எம்எம்கே இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு பார்ட் வீடியோட சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை நான் உங்கள் மேக்ஸ் மதன். தேங்க்யூ.